ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டோட வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த மும்பை குல்ஃபிங்கிற நியூ ஸ்கீம் ரோட்டில் இருக்குது போயிருந்தேன். சூப்பராக இருக்குது, ரொம்ப நாளாக இருக்குது. அவங்க தான் சொன்னாங்க, இங்கே ஒரு வேலையாக போயிருந்தோம், அந்த கடையை கிராஸ் பண்ணும்போது இங்கே குல்ஃபி ட்ரை பண்ணலாமா, சூப்பராக இருக்கும், உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் அவங்களுக்காக தான் போய் அவங்க சொன்ன டேஸ்ட் தான் ட்ரை பண்ணேன். சூப்பராக இருந்து சாக்லேட் நட்ஸ் ஒன்று, அப்புறம் இன்னொரு ஃப்ளேவர் சாரிங்க மறந்து போச்சு. சூப்பராக இருந்தது. நீங்களும் யாராவது இது வரைக்கும் ட்ரை பண்ணலாம், இந்த நியூ ஸ்கீம் ரோட்டில் மும்பை குல்ஃபின்னு இது நல்லா ஜிகு ஜிகுன்னு சாயந்தர நேரத்தில் லைட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க எல்லோ கலரில். ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே நம்ம கஷ்ட காலத்தில் நம்மளை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது பண்ணுறதெல்லாம் சில பீப்புள் இருப்பாங்க. அவங்கள ஃபோக்கஸ் பண்ணாமல் கடவுள் கண்டிப்பாக நமக்கு நல்ல எண்ணங்களை கொடுக்குற மாதிரி நல்ல பாசிட்டிவ் வைப்பு கொடுக்குற பீப்புள்ஸையும் வச்சுருப்பாங்க. அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்கள பற்றி திங்க் பண்ணுங்கள். ஏன்னா நெகட்டிவாக திங்க் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல, நெகட்டிவ் எனர்ஜி தான் அதிகமாகும். ஃபைனலாக ஒரு பானிபூரி கடைக்கு போயிருந்தோம். அந்த கடைக்கு நேம் போர்டே இல்லை. நெக்ஸ்ட் டைம் போகும்போது அந்த கடையை பற்றி சொல்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.